ஹாய் வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு. எங்கள் ஊர் கடையில் கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபான்னு விற்றுச்சிங்களா. நல்லா இருந்தது. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. குட்டி குட்டி கத்திரிக்காயாக நிறையா இருந்தது. நான் அதில் குட்டி 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 குட்டியாக பொறுக்கி எடுத்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்கிட்டு வந்தேன். திங்கக்கிழமை அன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சேன். கருவாட்டு குழம்பு வச்சேன் பார்த்தா எனக்கு சாப்பிட்றதுக்கே முடியல. இனி வைக்கலாமா வேணாமான்னு தோணுது. பிடிக்கல எனக்கு சாப்பிட்றதுக்கு. அது சாப்பிட்டது இல்லைல்ல. சரி பார்த்துக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். திங்கக்கிழமை அன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சேன்னா செவ்வாய்க்கிழமை அதை வச்சு ஓட்டிட்டேன். 2 நாள் தான், கொஞ்சமாக தான் வச்சேன். அப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு. புதன் வியாழன் போயிடுச்சா. அடுத்தது வெள்ளிக்கிழமை. நாளைக்கு கத்திரிக்காய் சாம்பார் பருப்பு போட்டு. இந்த வாரம் ஃபுல்லாக கத்திரிக்காய் வாரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 30 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கி 6 நாள் குழப்பு ஓட்டுறேன் பாருங்க. எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, ஆனாலும் கத்திரிக்காயை பார்க்கும்போது நல்ல சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம பார்த்துட்டோம்னா அதை வாங்கணும்னா அப்படியே நம்ம கண்ணை கவரணும் அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. அதுமாரி அந்த கத்திரிக்காய் பார்த்த உடனே அப்படியே என்னோடய கண்ணை கவர்ந்து இழுக்குது அந்த கத்திரிக்காய். சரி வாங்கி. எனக்கு சத்தியமாக கத்திரிக்காய் பிடிக்காது. நான் குழம்புல போட்டாலும் கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அப்படி இருக்கிற நான், ஆனால் கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட் நல்லா இருந்தது. செஞ்ச விதம் நல்லா இருந்தது. அதனால தான் கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருந்தது. கத்திரிக்காயெல்லாம் ஒரு டேஸ்ட்டும் கிடையாதுப்பா. அதை பிடிச்சவங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. அதேமாதிரி எனக்கு பிடிக்கிறதில்ல. உடம்புலாம் ஒரு மாதிரி அரிப்பு எடுத்துக்குது. அதனாலே நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. சரி, அப்புறம் கத்திரிக்காய் பார்க்கும்போதே அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் 1 கிலோவாக வாங்கினேன். நாளைக்கு சாம்பார் இருக்குது. சாம்பாருக்கு போட்டோம்னு ஒரு 2 காய் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். பார்த்துக்கலாம், அதை எதாவது செஞ்சு பார்த்துக்கலாம். வத்தல் போடலான்னு நினச்சேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த பாருங்க, பச்சை மிளகா வத்தல் முடிஞ்சுது. பச்சை மிளகா நேற்று வாங்கிட்டு வந்தால் இன்னும் காம்பு எடுக்காமல் இருக்குது. அதை எடுத்து இப்போ காம்பு எடுத்து வச்சாதான் காலையில் வேக வச்சு ஆற வச்சாதான் ஒரு 2-3 நாளையில் நல்லா ஈரம் காஞ்சிச்சுன்னா பொரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே டெய்லி பச்சை மிளகா வேக வச்சு காய வச்சு அதை வச்சுருக்கல. அந்த வத்தல் தான் டெய்லி எடுத்துகிட்டு போகிறது. கொஞ்சம் சைடிஷ் நல்லா இருக்குது. சாம்பார் சாதம் இருந்தாலும் வாசனையாக சைடிஷ் நல்லாயிருக்கு. சரிப்பா, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் போட்டேன் அந்த வீடியோவை. ஒரு நலம் விசாரிப்புக்காக தான். சரிங்களா? சொல்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. லைக் போடுறதுக்கு விருப்பம்லாம் ஹைப் பட்டன் அழுத்தி விட்ருங்க. சரிங்களா? சரி, நீங்கள் எல்லாருமே பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க. கண்டிப்பாக வந்து நான் என்னோடய அனுபவங்களில் ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுவேன். ஒவ்வொரு அனுபவங்கள் நிறையா இருக்குது. நான் பார்த்த அனுபவங்கள், நான் அனுபவித்த அனுபவங்கள்னு நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் வரும். எனக்கு தான் வந்து இது வீடியோ எடுக்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்தமாரி நைட் டைம் தான். ஏன்னா நைட் டைமில் எடுக்கிறதால வீடியோ சரியாக வியூஸ் போக மாட்டேங்குது. ஏன்னா அவங்கவுங்களும் பளிச்சுன்னு அது இதுன்னு கம்ப்யூட்டரில் இருந்துச்சு, லேப்டாப்பில் வச்சு செட் பண்ணி மியூசிக்கு அது இதுன்னு வச்சு போட்டு விட்றாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்படியே இந்த செல்லில் இருக்கிற கேமராவிலே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறது தான். அதனால் நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது. அதாலே நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. அதாவது வந்து நல்லா வியூஸ் போச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஐயோ, நிறைய பேர் நம்ம வீடியோ விரும்பி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. இதுலேயும் வந்து யூடியூப்காரங்க வேறு சதி பண்ணுறாரு. அவங்க நினச்சாதான் எந்த வீடியோ வந்தாலும் தூக்கி கொடுக்க முடியும். அவங்க டம்மியாக பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் டம்மியாக தான் போயிட்டுருக்கோம். அவங்கள பொறுத்து தான் இருக்குது யூடியூப். நம்ம எப்பேற்பட்ட பேச்சு பேசி எவ்வளோ பெரிய வீடியோ போட்டாலும், எவ்வளோ ஒரு நல்ல வீடியோவாக போட்டாலுமா யூடியூப்காரங்க வந்து அந்த வியூஸ் கொடுக்கறத பொறுத்து தான் இருக்குது. அவங்க நல்லா வியூஸ் போகணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா வியூஸ் போகும். கொடுத்தாங்க வியூஸே போகக்கூடாது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான், டம்மி. அதனால தான் வீடியோவே வந்து எடுக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. அதுமாரி லைவும் பார்த்திங்கன்னா சரியாக வியூஸ் போக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு லைவ் காமிக்கணும், நிறைய பேர் பேசணும், நாமளும் ஜாலியாக பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். சும்மா ஒருத்தர் 2 பேர் தான். அதுலேயே கமெண்ட் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு சிலரோட கமெண்ட்லாம் காட்டவும் மாட்டேங்குது. நான் என்னப்பா பண்ணுறது? அதனால் எனக்கு லைவ் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. வீடியோவில் வந்து வியூஸ் போச்சுன்னா, லைவ்லையோ அல்லது லாங் வீடியோலையோ வியூஸ் போச்சுன்னா கொஞ்சம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? அதனால தான் வீடியோ எதுவும் போடுறதில்ல. அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ வரும். சரிங்களா? என்னோடய அனுபவங்கள் ஹோட்டல் கடை அனுபவம் வீடியோவே இருக்குது. நான் கண்டிப்பாக போடுறேன். அது சம்மந்தமே இல்லைனாலும் இன்றைக்கி எப்படின்னா நான் அனுபவித்த அனுபவங்கள்னு நிறையாவும் இருக்குது. நான் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவுக்கு லைக் போடலைனாலும் அந்த ஹைப் பட்டன் அழுத்துறீங்க. அந்த ஹைப் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா இன்னும் பின்னி 10 பேருக்கு காமிக்கும். அதனால் எனக்கு காசுலாம் வராது.
ஒரு ஒரு 5000 பேர் பார்த்தா தான் $1 ஏறும். 5000 பேருக்கு மேலே பார்த்தா தான் $1 ஏறும். இது சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ! நம்ம பார்த்தோம்னா அவளுக்கு காசு ஏறுமோ என்னமோ அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க நிறைய பேர். பொறாமை பிடிச்சிதுங்க. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு வீடியோவை வந்து இப்போ நான் இது ஒரு 10 நிமிஷத்து வீடியோவை போடுறேன் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 5000த்துக்கு மேலே பார்த்துருக்கணும் எல்லாருமே வந்து. அதை ஸ்கிப் பண்ணாமல், பாதியிலையும் விடாமல், முழுசாக 5000 பேருக்கு மேலே பார்த்துருந்தா மட்டும்தான் ஒரே $1. அந்த $1 எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ரூ. 85. இப்போ மார்க்கெட் எப்படி போகுதோ அது மாதிரி 80 போகுமா, ரூபா போகுமா, 84 போகுமா, 85 போகுமா தெரியுது. அப்போ என்ன மார்க்கெட் போகுதோ அது மாதிரி தான் நமக்கு டாலரும். அதெல்லாம் நம்ம என்னத்த பண்ணுறது. நிறைய பேர் வந்து போட்டி பொறாமை அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மாதிரி நிறைய நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம பார்த்தோம்னா இவளுக்கு வியூஸ் போயிடும், பணம் ஏறிடும் அப்படின்னு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. லைக் போட்டால் காசா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. லைக் போட்டால் அவளுக்கு காசு வந்துடும் அப்படின்னு லைக்கும் போட மாட்டாங்க நிறைய பேர். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் சேனல் வச்சுருக்கிறவங்க மட்டும் தான் அதோட ரீசன் என்னன்னு தெரியும். இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இதில் சம்பளம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது எல்லாமே சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னும் சேனல் வச்சுருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 4 வருஷம் ஆகுது இன்னும் மானிட்டேஷன் வாங்கலை, 5 வருஷம் ஆகுது மானிட்டேஷன் வாங்கலை அப்படிங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரே வருஷத்தில் சாதிச்சிட்டேன். 2 வருஷம் முடியறதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லாமே. சரிங்களா? அது எனக்கு ரொம்பவே மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வெற்றி, கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக நான் அது வந்து சம்பளம் வாங்கினா இல்லையா அப்படின்றது ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். அது பகலில் எடுத்து போடலாம் அப்படிங்கிறதால தான் நான் வெளியே போடவே இல்லை. எனக்குமோ பகலில் வந்து இப்போ தொடர்ந்து லீவ் போடாமல் வேலைக்கு போய்ட்டுறதால பகல் கண்டிப்பாக நான் ஒரு நாள் போடுவேன். சரிங்களா? சம்பளம் வாங்கினா நான் தான் சாப்பிட போகிறேன். உங்ககிட்ட எப்போ கொடுக்க போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ என் கஷ்டம் தீர்ந்ததுன்னா அடுத்தவங்களோட கஷ்டம் தீர்க்க பார்ப்பேன். அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பொட்டியில் வச்சு போட்டுற ஆள்லாம் கிடையாது. நாம்ளே குந்துறதுக்கு குடிச்சிடலாமல், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாமல் இருக்கிறோம். நாம் என்னத்தை அவ்வளோ சம்பாதிச்சிட போகிறோம் இல்லையா? உண்மை தானே? சரிப்பா, நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஒரு நல்ல அனுபவம் உள்ள வீடியோ வரும். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அந்த ஹை பட்டனை 3 டைம் அழுத்தி விட்ருங்க. ஓகே, பாய்.